கறி குழம்பு வைக்கிறதுக்கு ரீசனே வந்து இந்த அவரைக்காய் தான். மட்டன் வந்து ஒரு சிலருக்கு கொழுப்பு ஒத்துக்காதுன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. எவ்வளோ வயசானவங்க கூட தேங்காய் சில்லு சின்னதாக கட் பண்ண முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்கணும். என்னன்னா இதை பார்க்க அழகாக இருந்துச்சு. சின்ன மெயின் டோர் நம்ம வீட்டு ஃபர்னிச்சரையும் அப்படியே காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து புதன்கிழமை, பசங்களுக்கெல்லாம் 10 நாள் லீவு. யார் யாருக்கெல்லாம் இதில் சந்தோஷம்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியா தம்பி? இன்றைக்கி வந்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னா மட்டன் வாங்கியிருக்கோம். சும்மா ரொம்ப இல்லை, ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோவோட கம்மி தான் நினைக்கிறேன். மெயினாக கறி குழம்பு வைக்கிறதுக்கு ரீசனே வந்து இந்த அவரைக்காய் தான். இது வந்து ஆட்டுக்கொம்பு அவரைக்கான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது பேர் ஆட்டுக்கொம்பு அவரை. இது வந்து கறி குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். போட்டு வச்சோம்னா கறி டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த அவரைக்காய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே கறி குழம்பு பார்த்திங்கன்னா நான் அந்த எண்ணெய் ரொம்ப சேர்த்து எண்ணெய் மிதக்கிற மாதிரி செய்ய மாட்டேன். கறி அப்புறம் வந்து அதோட ஏதாவது 2 காய் சேர்த்து தான் குழம்பு வைப்போம். நீங்கள் இப்போ மட்டன் வந்து ஒரு சிலருக்கு கொழுப்பு ஒத்துக்காதுன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. எவ்வளோ வயசானவங்க கூட சாப்பிட்லாம். மட்டனே வந்து கொழுப்பு, அதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா ஆயில் ஊற்றி நெய் ஊற்றி பொரிச்சி வறுத்தெல்லாம் சாப்பிட்டோம்னா அது அப்படியே கெடுதல். கோழிக்கறியோட மட்டன் ரொம்ப நல்லது. அது மாதிரி இதை மாதிரி வச்சு சாப்பிட்ணும். இஞ்சி பூண்டு தான் சேர்ப்பேன். நான் பட்டை கிராம்லாம் சேர்க்க மாட்டேன். இந்த அவரைக்காய் நேற்று வாங்கிட்டு வந்தனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்படியே இதுக்கு லைட்டாக ஒரு வைலட்டும் க்ரீனுமா இருக்கும். இந்த அவரைக்காய் சுத்த க்ரீன்லேயும் வரும். ஆனால் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நாட்டு அவரைக்காய் இது. அதனால் எலும்பு கறியாக ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து குழம்பு ஊற்றலான்னு முடிவு பண்ணியாச்சு. 10 நாள் லீவ் விட்டது எதனால சந்தோஷம்னு சொன்னேன்னா, வீடெல்லாம் ஒட்டரை அடிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். அப்புறம் ஒரு 3 ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருந்துச்சா, அதில் ஒரு 2 ப்ளவுஸ் தைச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒன்று தைச்சிட்டு ஒட்டி கட்டி வச்சிட்டோம்னா தைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதை கொடுக்குறவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துடணும். நம்ம பொங்கல் வேலையோட அந்த வேலை ரொம்ப மெயின். இதுக்கப்புறம் வரவங்களுக்கு நம்ம பொங்கலோட கொடுத்துக்கலாம். இடையில இருக்கிற கேப்பில் தம்பிக்கு லீவு கிடைச்சிருக்கனால அவனை வச்சுட்டு கொஞ்சம் முக்கியமாக இந்த ஒட்டரை அடிக்கிற வேலை, சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு தான் அதை ஆரம்பிக்கணும். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ தம்பி வந்து +2, அதனால் லீவு கொடுப்பாங்களோ என்னமோன்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். நல்ல வேலை லீவு கொடுத்துட்டாங்க. கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் மட்டும் பார்க்கறது ரொம்ப கவலை வந்திருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இப்போ வந்து ஆசாரி ஒர்க்கா, இப்போ அடுத்தது தை மாதம் வருதா, அப்போ வந்து ஃபுல்லாக மெயின் டோரு ஜன்னல் இந்த வேலை வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து எப்போவும் ஆசாரி வேலை ஒண்டியமாக தான் செய்வாங்க. ஆள் வச்சுக்க மாட்டாங்க. அதனால் என்னால் சுத்தமாக முடியாது. நீ தம்பியை வச்சுட்டு ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணு, இல்லாட்டி விட்டுருன்னுட்டாங்க. சரி, அதனால் நம்ம வாடகை வீடோ சொந்த வீடோ நம்ம இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கணும். எப்படியாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி, அதனால தான் எனக்கு சந்தோஷம். என் பையனை வச்சுட்டு கொஞ்சம் பொங்கல் வேலைலாம் பார்த்துக்கலாமேன்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து கறி வந்து வேக வைக்கணும். கறி குழம்பு நான் எப்படி வைக்கிறேங்கிறத காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கறி குழம்புலாம் ஒத்துக்காதவங்க இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மட்டன் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும் லேடிஸ்லாம். அதுவும் என்னோடய வேலை தையல் வேலை. எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கார்பெண்டர் ஒர்க்குலாம் ரொம்ப முக்கியமான பொருள் இது. நாங்கள் இதை இப்படி குழம்பு வச்சு அதை நல்ல விதமாக சாப்பிட்டுக்கிறோம். கறியை வந்து வேக வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பால் காயுது. காப்பிக்கு வந்து ஆர்டர் வந்துருச்சு. காப்பி வேணும்னு. மணி 11:45 ஆகிடுச்சா. ஒரு காப்பியை போட்டு கொடுத்துட்டு அப்படியே நம்ம கறியை வந்து வேக வச்சு நம்ம வந்து கறியை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்கு வந்து கறியை நல்லா அலசிட்டு எடுத்துருக்கேன். இல்லை தேவையானது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இல்லை என்னென்ன போடணுன்னா, இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன். இல்லை டப்பாவில் எடுத்து வைக்கணும். வெறும் இஞ்சி தான் இது. வெறும் இஞ்சி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கே நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து நல்லது. இதையுமே நான் வதக்கலாம் மாட்டேன். வேக வைக்கும்போது போடுறோம்னா அவ்வளோதான். இதை வந்து நம்ம வேறு டப்பாவில் எடுத்து வைக்கணும். இதை வடித்து வச்சுட்டு அதையும் அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி இதில் ஊற்றிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரே ஒரு தக்காளி, ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும், கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த பூண்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த குண்டா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறியாக இருக்கும். இது வந்து நாங்கள் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து விறகடுப்பில் சமைச்சிட்டு இருந்தது. இது வாங்கி 20 வருஷத்துக்குண்டா. இதெல்லாம் நாங்கள் தனியாக போய் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தப்போ வாங்கினது. 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடியில் கறி. இது வரைக்கும் தான் தேய்க்க முடியாது, இங்கேயே தேய்க்க முடியாது. ஃபுல்லாக இதெல்லாம் நான் எடுத்துருவேன். இங்கெல்லாம் கறி இல்லாமல் அப்போயே விறகடுப்பில் வைக்கும் போதே சுத்தம் பண்ணிடுவேன் நல்லா. இங்கே வந்து நமக்கு விறகுலாம் இருக்குது. ஆசாரி வேலை அப்படிங்கிறனால நல்லா விறகுலாம் நிறையா இருக்குது. ஆனாலும் என்னன்னா நமக்கு வாடகை வீடுங்கனால அடுப்பு பற்ற வைக்க முடியாதா, அதனால கேஸ்லேயே செய்கிறோம். விறகெல்லாம் யார்கிட்டையாவது சும்மா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இருந்து வேஸ்ட்டாக போகிறத யாருக்காவது யூஸ் ஆகட்டுமேனு
கண்டிப்பாக ஒரு நாள் விறகு அடுப்பு வாங்கி அதில் வந்து நம்ம கொல்லைப்பக்கம் வச்சு பிரியாணி செய்யணும். விறகு அடுப்பில் சமைக்கிற அந்த டேஸ்ட்டே அது ஒரு தனி தான், நல்லாயிருக்கும். இங்கே நமக்கு அதுக்கான வசதி இல்லை. பூண்டு வந்து நல்லா ஒரு 2 கட்டி பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன்னா, அதை இது மாதிரி மிக்சியில் அரைக்கல, இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இல்லை ஒரு தாளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு, இப்போ இந்த அளவுக்கு பூண்டை வந்து நசுக்கியிருக்கோம்ல, இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சாச்சு. தண்ணி வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். நான் வந்து எப்போவும் குக்கரில் வந்து முடிஞ்ச வரைக்கும் குக்கரில் வைக்கிறத தவிர்த்துரும். குண்டானில் தான் வேக வச்சு வைப்போம். எதுக்குன்னா குக்கரில் வச்சிங்கன்னா இதோட மொத்த எண்ணெயும் சீக்கிரம் வேகிறதுக்காக குக்கரில் வைப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா கொழுப்பு மிதக்கும். ஆனால் இது மாதிரி ஓப்பனில் இதை மாதிரி வேக வச்சோம்னா இதில் உள்ள கொழுப்பெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். நமக்கு வந்து மேலே கொழுப்பு ரொம்ப மிதக்காது. எந்த அளவுக்கு டைம் கொடுத்து வேகுதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து சாப்பிடும்போது ஜீரணத்துக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் எப்போதும் இந்த மாதிரி குண்டானில் தான் வேக வைப்பேன். இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்முக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ஒரு 3/4 மணி நேரம், இலை ஆடாக இருந்தால் 3/4 மணி நேரத்தில் வந்துடும். கொஞ்சம் முத்தலாக இருந்தால் 1 மணி நேரம் ஆகும். இது வந்து ஒரு அரை வேக்காடு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உப்பு போடணும். இப்போ போட்டோம்னா மரத்து போயிடும். அவ்வளோதான் இதில் போடுற ஜாமான். இது அப்படியே நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரியணும், அவரைக்காய்லாம் அரியணும். முதல்ல நம்ம காப்பியை குடிச்சிட்டு பாட்டு வர ஆரம்பிச்சிட்டு. இந்த பாட்டுலாம் வந்து காப்பி ரைட் வருமா? உனக்கு காப்பி வேணுமா? காப்பி ரைட்டு காப்பி. உனக்கு காப்பி வேணுமா? ஏன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்த இன்ஸ்டன்ட் காப்பி. நம்ம இப்போ காப்பிலாம் குடிச்சிட்டு வந்தாச்சு. குடிச்சிட்டு காப்பி குடிச்சதோடு இல்லாமல் காயெலாம் நீ காப்பி தம்பி. இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். தக்காளி அப்புறம் காய் வந்து அவரைக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. கொத்தமல்லி தாளிக்கிறது இல்லை, லாஸ்ட்டாக போடுறது. அப்படியே கையோட உலை போட்டாச்சு. உலை போட்டு அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து அரிசி களைஞ்ச தண்ணி குழம்புக்கு ஊற்றிக்க போகிறோம். மேலால் எடுத்துகிட்டு அரிசியை போடணும். உலை காஞ்சிருச்சு. இதுக்கு இன்னொரு தாளிப்பு பொருள் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதை காமிச்சிடுறேன். அதுக்குள்ளே இது வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு. இதை காட்டு தம்பி. கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி வச்சா நல்லாயிருக்கும். மசாலா குழம்பு மாதிரி வைக்கிறோன்னா நம்ம தேங்காய் ரொம்ப சேர்க்க தேவையில்ல. இது கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். தேங்காவில் சோம்பு 1 ஸ்பூனு. இது வந்து தட்டி எடுத்து வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்கு. இதில் கொஞ்சோண்டு ஜீரகம், மிளகு 2ம் சேர்க்கணும். சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு ஜீரகமும் மிளகும் கொஞ்சம் கொஞ்சம். இதுதான் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து அரைச்சிக்க வேண்டியதுதான். இதை வந்து நம்ம தட்டணும். இந்த சோம்பு இதில் போட்டுருக்கிறது வந்து தட்டி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். உலை காஞ்சிருச்சு. கறி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது. நான் என்ன செஞ்சுருக்கேன், தேங்காய் சில்லு சின்னதாக கட் எடுத்து இந்த தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் போட்டுக்கணும். ரொம்ப வேகலைன்னா இந்த மாதிரி வேக வச்சு போடுறது வந்து இது போட்டால் சீக்கிரம் வேகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் போடுவேன் எப்போயாவது. ரொம்ப வேகாத கறியாக இருந்தால், லேசாக சீக்கிரம் வேகிற மாதிரி இருந்தால் அது தேவையில்லை. மூடி வச்சுட்டு அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு வந்து இந்த தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம். அரிசி போட்டாச்சு. உடையில தேங்காய் அரைச்சிக்கிட்டு கறி நல்லா வேகணும். இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு குழம்பு அப்படியே கூட்டி வைக்கிறப்ப காமிக்கிறேன். இப்போ வந்து கறி வந்து ஒரு அரை வேக்காட்டில் இருக்குது. இப்போ முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்கணும். என்னன்னா இதான் அது துவரம்பருப்பு. நமக்கு அளவுலாம் சொல்ல தெரியல, 50 100 அப்படின்னு ஒரு குத்து மதிப்பாக திட்டம் தான். இந்த கிண்ணத்தில் அரைக்கணும். இந்த அளவு சேர்த்துக்கிறோம். என்னம்மா கறி குழம்புக்கு துவரம்பருப்புலாம் போட்டு வைக்கிறீங்கன்னு தாளிச்சா மாதிரி வைக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. தாளிச்சா மாதிரிலாம் இருக்காது. குழம்பு லைட்டாக ஒரு தடுப்பு இருக்கும். பருப்பு கரைஞ்சி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு பிடிச்சி போன ஒரு டேஸ்ட் இது. ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தான். இந்த இவ்வளோ தான் சேர்க்கணும் பருப்பு. இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கும்
கறி மீதி வேகிறதுக்கும் கரெக்டாக வந்துடும். பருப்பு ரொம்பவும் குழஞ்சி போகாது, அப்படி நல்லா மலர்ந்து வெந்திருக்குமா. அதுக்கப்புறம் நம்ம காய், வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு குழம்பு வந்து கூட்டி வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் கறி. அப்படியே வந்து குழம்பு ரெடி பண்ணுறப்ப காட்டுறேன். சாதம் கொதி வந்துருச்சு, சிம்மில் வச்சுட்டேன். வாங்க, நம்ம கறி வெந்துக்கிட்டு இருக்கா, கிட்டத்தட்ட வெந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அப்படியே கொல்லை பக்கம் போய் வேலை செய்கிறதையும் உங்களை காட்டுறேன். கார்பெண்டர் சொன்னல, கதவு ரெடி ஆகுது, அந்த கதவு காட்டுது தம்பி. மெயின் டோர், இந்த டோர் இதில் தான் ஃபுல்லாக வந்து கார்விங். இது வந்து நம்ம அப்படியே கார்விங் சென்டரில் கொடுத்தோம்னா பூ டிசைன், இல்லை என்ன வேணுமோ பூ டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க. கதவு ரெடி ஆயிருக்கு. இது வந்து டபுள் டோர் கதவு. வேலை ஒழுங்கா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு பார்க்க வந்தோம். ஃபுல்லாக பாதி குளம் காணும். அப்படியே கொல்லை பக்கம் அப்படியே வேலை செய்யறதையும் காமிச்சேன். இதனால தான் இந்த வருஷம் நமக்கு வந்து அவங்க வந்து வேலை செஞ்சு கொடுக்க முடியாது. இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாமே எதுவுமே வெளியில் வாங்கினதில்ல, எல்லாமே வீட்டில் அவங்க செஞ்சது தான். அதை நான் வந்து வீடு க்ளீன் பண்ணுறப்ப இந்த பீரோ ஒர்க்கெல்லாம் காட்டுறேன். வேலை ரொம்ப நீட்டாக க்ளீனாக பார்ப்பாங்க. அதனாலேயே யாரும் ஆள் வச்சுக்காமல் தனியாகவே செய்கிறதுனால நமக்கு வந்து இது வருமானம்னு பார்த்தா அளவாக இருக்கும், ஆனாலும் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. மற்றவங்களுக்கு வந்து குறை இல்லாமல் வேலை செஞ்சு கொடுக்கறனால. அதனால தான் இன்னமும் அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. சரி, இப்போ வந்து கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். கடையிலே வந்து கொஞ்சம் நசுக்கி பார்த்துட்டேன். நமக்கு வந்து கறி நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அறவே கடலெலாம் நம்மளால் சாப்பிட முடியாது. கிட்ட காட்டுது கறியை, சின்ன பீஸாக தான் எடுத்திருக்கேன். கறி வந்து வெந்துருச்சு. அதே மாதிரி பருப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அப்படியே மலர்ந்து வெந்த மாதிரி இருக்கா, இது போதும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதில் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி சின்னல அதை ஊற்றிட்டு நம்ம அப்படியே காயெல்லாம் போட்டுடலாம். இது வந்து சீக்கிரம் கொதி வந்துடும். இப்போ வெங்காயம் தக்காளி வச்சுருக்கோமா, எல்லாமே வந்து பச்சையாக தான் சேர்க்குறோம், எதுவுமே நம்ம வதக்கலாம் இல்லை. அதே மாதிரி காயும் போட்டுக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இன்னும் நம்ம காயெல்லாம் வேகும்போது அது இன்னும் நல்லா வெந்துடும். காய் நிறையா போடுறேன்னு பார்க்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காய். மற்ற வேற எந்த காயும் போடலை இன்னைக்கு, வெறும் அவரைக்காய் மட்டும்தான். நமக்கு இதுக்கு வேற எதுவும் தொட்டுக்காயெல்லாம் கிடையாது, இன்னைக்கு குழம்பு தான். நல்லா காய் நல்லா தாராளமாக போட்டு வச்சிட வேண்டியது. எப்பயுமே இந்த காயெல்லாம் நல்லா ஒரு ஆவி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள், தேங்காய், உப்புமே வந்து இது ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சு லேசாக திறந்து வச்சு வேகட்டும். சாதம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே இந்த வடித்த சாதம் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நமக்கு புழுங்கல் அரிசி, கர்நாடகா பொன்னிலாம் நமக்கு செட் ஆகலை. இடையில கொஞ்ச நாள் ஒரு வருஷம் சாப்பிட்டு பார்த்தோம். எங்களுக்கு என்னமோ இந்த நம்ம நாட்டு பொன்னி இருக்குல்ல, அந்த அளவுக்கு நமக்கு வேற எந்த சாப்பாடும் பிடிக்கல. சாதம் வந்து வடிச்சிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், வடிச்சிக்கலாம் சாதத்தை. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரே ஆவிதான், இந்த காய் அப்படியே சீக்கிரம் வெந்துடும். சூப்பராக வெந்திருக்கு, பாதி வேக்காடு இருக்கும். குழம்பு மிளகாத்தூள். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, தேங்காவையும் அப்படியே ஊற்றிடுறேன். தேவையான அளவு, குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. இது வந்து நாங்கள் எப்போவும் கறி குழம்பு அப்படியே கெட்டியாக கிரேவி மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இந்த மாதிரி தான். இது கொதிச்சா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். தேங்காய்லாம் ஊற்றிருக்கோமா, இது ஒரு 7-8 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா அப்படியே கையோட தாளிச்சிட வேண்டியதுதான். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன்.
உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நமக்கு. ஒரு 6-7 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். வந்து தாளிச்சிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு கட்டி கிட்டத்தட்ட எல்லாம் வெந்துருச்சு. கறி குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அவரைக்காய் போட்டோம், அவரைக்காய் கிடக்கிற இடமே தெரியல பாருங்களேன், அப்படியே சுருங்கி வந்துடும். குழம்ப தாளிச்சிக்கலாம். குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறமே இவ்வளோதான் எண்ணெய். எண்ணெயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையில்ல, இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். அப்புறம் இந்த குட்டி இங்கே பாருங்க, கும்பேஸ்வரர் கோயிலுக்கு அன்றைக்கி போனோமா, இதை பார்க்க அழகாக இருந்துச்சு. சின்ன சோத்து பானை மாதிரி. இது கூடவே மனசு இல்லை, 80 ரூபா. விலையும் குறைக்க மாட்டேன்ட்டாங்க. அப்பளம் பொரிச்சிட்டு வடவெல்லாம் பொரிப்போம்ல, அந்த எண்ணெயை ஊற்றி வைக்கிறதுக்கு இது வாங்கிட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சா? இப்போ வந்து சோம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கணும். நைஸாகவும் இல்லாமல் முழுசாகவும் இல்லாமல் இதை போட்டுட்டு அப்படியே இந்த பூண்டையும் போட்டுட்டு, இது 2 தான் குழம்புக்கு நமக்கு வாசத்துக்கு. அதனால் இந்த சோம்பு செவந்து வந்தோடனே அப்படியே கருவேப்பிலையை போட்டுடணும். எண்ணெயில் பொரியனால நமக்கு பூண்டோட பச்சை வாசம் சீக்கிரம் போயிடும். இப்போ அப்படியே தாளித்து கொதிக்க வேண்டியது. அவ்வளோதான், நமக்கு குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவினோம்னா குழம்பு ஃபினிஷ். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவரைக்காய் பார்க்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்குல்ல, அப்படியே மாவு மாதிரி வெந்துடும். கையை வச்சாலே உடையும். இந்த அவரைக்காய் மட்டும் ஒரு கொதியில் வெந்துடும். ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து குழம்பு மட்டும்தான். பாட்டு சத்தம் கேட்குதா கேட்காதா? குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மட்டும் போட்டு உங்களுக்காக தான் இப்போ சாப்பிட்டு காட்டுறேன். நாங்கள் சாப்பிட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். மெயினாக இன்றைக்கி நம்ம கறியை டெஸ்ட் பண்ணுறோமோ இல்லையா, அவரைக்காவுக்காக தான் சாதம். நின்றுக்கிட்டே சாப்பிட்றேன். நாங்கள் உட்காந்து சாப்பிட்ணுன்னா அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும். அது வந்து சரியாக வராது. எல்லாமே கொதிக்குதே, ஆறட்டும். அவரைக்காய் வந்து சாதத்தில் வச்சு சாப்பிடக்கூடாது, தனியாக சாப்பிடணும். கறியை விட இந்த காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிட்டவங்க சொல்லுங்கள். சாப்பிட்லன்னா கண்டிப்பாக இந்த அவரைக்காய் வந்து வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கறி குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மற்றபடி உருளைக்கிழங்கு போடலாம், கத்திரிக்காய் போடலாம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் முருங்கைக்காய் கூட போட்டு வைப்பேன். நான் நூல்கோல் போடலாம், சொரக்காய் போடலாம். அது மாதிரி இது கொஞ்சம் பூச்சி இருக்கான்னு பார்த்தேன். இப்படி தூக்கி இப்படி வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா இது உள்ளே எதுவும் பூச்சி இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். வெளிச்சத்தில் பார்த்தா நல்லா அப்படியே பளிச்சுன்னு தெரியும். அதை மாதிரி பார்த்துட்டு அரிஞ்சு போடுங்க. காய் அப்படியே வெண்ணெய் மாதிரி வெந்துருச்சு. குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் செய்யலை, இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வீடெல்லாம் க்ளீனிங் பண்ணுறத வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் நம்ம வீட்டு ஃபர்னிச்சரையும் அப்படியே காட்டுறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.